பொதுவா கொலைகள் நடந்தா அந்த கொலைகள் பண்ணது யாருன்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு சைக்கோ கில்லரால தொடர்ச்சியா சில போலீஸ்காரங்க இறந்துகிட்டே இருக்காங்க. இறந்து போற ஒவ்வொரு போலீஸ்காரங்களோட கண்ணும் இதயமும் காணாம போகுது. அந்த இடத்துல ஒரு நீதி தேவதையோட சிலையும் இருக்குது. இதுக்கு பின்னாடி இந்த போலீஸ்காரங்க இறங்கி பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம படத்தோட ஹீரோ இதுல இன்வால்வ் ஆவார். ஹீரோ போலீஸ்காரர் கிடையாது, ஆனா ஒரு மனநல மருத்துவர். இந்த மனநல மருத்துவர் ஒரு சைக்கோவோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. மலையாளத்துல பயங்கர ஹிட் அடிச்ச ஒரு படம் ரகசிய கொலைகாரன் சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த படத்தை அப்ப பார்க்கும்போது சரியா புரியல, சில விஷயங்கள் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல. இப்போ இந்த படத்தோட கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கார் வந்துட்டு ஒரு இடத்துல போகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்வர். இவர் வந்து ஒரு மனநல மருத்துவர். இப்போ இவர் வந்திருக்க இடம் ஒரு ஜெயில். இந்த ஜெயிலுக்குள்ள 16 கொலைகள் பண்ண ஒரு கைதி ஒருத்தர் இருக்கான். பல தடவை நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் அப்ரோச் பண்ணி இந்த கொலைகள் எதனால பண்ணீங்க, இந்த கொலைகள் பண்றதால உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஆஃப் ஸ்டோரி வந்துட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாரு. ஆனா அந்த கைதி வந்துட்டு பெருசா ஒத்துக்கல. இப்போ அந்த கைதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக எல்லாமே சரியாயிடுச்சு. கடைசியா வந்துட்டு நம்ம ஹீரோவை அவரை கூப்பிட்டுருக்காரு. சோ இப்படி யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்காத ஒரு கைதி இன்னைக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுருக்காரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது அந்த கொலைகார சொல்றான், இந்த 16 கொலைகள் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு எல்லையே கிடையாது. அதுவும் இந்த சுத்தி வச்சு மண்டை அடிக்கிற சத்தம், ஆஹா அந்த மண்டை உடையிற சத்தம் இருக்கு பத்தியா, அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொலை பண்றதை வந்துட்டு ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்கான். இப்படி அந்த கொலை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த கதறல் சத்தம், அலறல் சத்தம், இதுதான் வந்து இந்த சைக்கோங்களுக்கு அவ்வளவு ஒரு நிம்மதியும் ஒரு மன அமைதியுமே கொடுக்குது. இப்படி இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த ஸ்டோரியில ஒரு புக்கா வெளியிடுன்னு சொல்லி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு ஃபேமிலியோட இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கா, ஸ்கூல்ல ரொம்ப சேட்டை பண்ற ஒரு புள்ள. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு போலீஸ்காரர் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பர்மனண்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு ஆசை. அதனால அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பேரு அனில். இவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ணிக்க, ஒரு டெம்பரவரியா உன்னை வச்சுக்கிறேன், சில இடத்துல கிரைம் நடக்கிற ஏரியால வந்துட்டு அவங்க எதனால பண்ணிருப்பாங்க, அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை அப்பப்ப வச்சுப்பாரு. சோ இது ஒரு விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கு. அவரை பார்த்துட்டு இப்ப வீட்டுக்கு வராரு. வர வழியில ஒரு இடத்துல தம் அடிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்க. அங்க வந்துட்டு ஒரு பிச்சைக்கார வரான், பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறான். பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 50 ரூபாய் தாளை எடுத்து கொடுக்குறாரு. தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்ப அப்படியே போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அன்வர் நீ ஒழுங்கா தூங்கிக்கோ, இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் நீ தூங்க முடியும், இதுக்கு மேல் வர நைட் எல்லாம் உன்னால தூங்க முடியாது, ஒரு பெரிய கொலை நடக்க போகுது, ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, அந்த விஷயத்தை நீ தான் முடிக்க போற, இனிமே உன் தூக்கமே உனக்கு கிடையாது, உன் நிம்மதிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ பயங்கரமா மிரட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு வீட்டுல வந்து தூங்கிட்டு இருக்காரு. மனைவிக்காரங்க திட்டுறாங்க, ஏங்க அவனே ஒரு பைத்தியம், நீங்க ஒரு மனநல மருத்துவர், நீங்க போயிட்டு அவன் சொன்னா அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஹீரோக்கு வந்து என்னவோ அவன் சொன்னது வந்துட்டு ஏதோ உண்மையா நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. இதுல ஒருத்தர் போலீஸ்காரர். இந்த போலீஸ்காரும் இவரு ஃப்ரெண்டு சேர்ந்து 2 பேரும் நைட்ல ரம்மி விளையாடிட்டு வராங்க. நிறைய காசு இந்த போலீஸ்காரர் விட்டுட்டாரு. பொண்டாட்டிக்காரங்க டைமுக்கு வரலன்னா பயங்கரமா திட்டுறது உண்டு, இந்த சூதாட்டத்தை என்னைக்காவது விட்டுருங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரர் மட்டும் நடந்து வராரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் ஆகுது. இந்த போலீஸ்காருக்கு ஒண்ணுமே புரியல. தூரத்துல ஒரு ரெட் கலர் லைட் எரியிற ஒரு ஆம்னி வேன் மாதிரி ஒன்னு இருக்கு. அந்த வேனை நோக்கி இந்த போலீஸ்காரர் போகிறாரு. போன கொஞ்ச நேரத்துல டக்குன்னு பார்த்தா ஒரு ஓனாய் மாதிரி ஒரு மாஸ்க போட்ட ஒரு நபர். இவர என்னடா பின்னாடி திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை பாக்குறாரு. அவர் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் லைட் மட்டும் தான் அடிக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு பார்த்தா இவரோட போன் கீழே விழுகுது. அவங்க வைஃப் கால் பண்றாங்க, லைட் எரியுது. இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிஸ்ஸிங், ஆளே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில நமக்கு காமிக்கிறாங்க ஒரு குவாரி இருக்கு. அந்த குவாரியில டிரைவர்ஸ் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஏதோ ஒரு டெட் பாடி கிடக்குற மாதிரி தெரியுது. ஒரு வேளை அவனா குடிச்சிட்டு மட்டையாய் கிடக்குறானோ, எதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரை கூப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கலந்தது ஒரு டெட் பாடி. நம்ம அன்வர் ஹீரோக்கு கால் வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு, நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு அனில் சார் கூப்பிடுறாரு. இப்ப நேரா நம்ம ஹீரோ அங்க போய் பாக்குறாங்க. கொலை நடந்த இடத்துல எந்த ஒரு எவிடன்ஸுமே நம்ம ஹீரோக்கும் சரி போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கல. ஹீரோ வந்துட்டு கிட்ட போய் பாக்குறாரு. கொலை செய்யப்பட்ட நபர் மிஸ்ஸிங் ஆனார்ல போலீஸ்காரர், அவர் தான் இப்ப இங்க டெட் பாடியா கிடைக்குது. சோ அந்த டெட் பாடியில வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கிடையாது, இதயமும் கிடையாது, அதுவும் இல்லாம ஸ்மெல் வெளிவரக்கூடாதுங்கிறதுக்காக பயங்கரமான பர்ஃபியூம் ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணிருக்காங்க. பெருசா எந்த எவிடன்ஸுமே கிடைக்காம போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக அங்க எடுத்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அங்க இருக்க டாக்டர்ஸ் மேலதிகாரிங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த போலீஸ்காரர் உயிரோடு இருக்கும் போது கண்ணை நோண்டி இருக்காங்க, இதயத்தை எடுத்திருக்காங்க, ரொம்ப கொடூரமான வலியை அனுபவிச்சு இறந்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய இவர் மேல அப்படி என்ன ஒரு கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் நிறைய இடத்துல டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு. அது இல்லாம இவரோட உடம்புல ஒரு சில தூக்க வர்றதுக்கான சில மருந்துகள் எடுத்திருக்க மாதிரியும் தெரியுது. ஆனா இவர்
அப்படி எடுக்கிற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு வைஃப் காரங்க சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் இந்த கேஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இறந்து போனது ஒரு போலீஸ்காரு, அது மீடியால ரொம்ப போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. மேல் இடத்துல இருந்து இந்த லேடி அம்மாவை போட்டு இந்த கேஸ் வந்துட்டு நீங்க தான் இனிமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், சீக்கிரமா வந்து கொலைகாரனை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. நேத்து சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல மொபைல் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அங்கேயுமே வந்துட்டு பெருசா எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் பொதுவா மேட்சே ஆகல, கிடைக்கவும் இல்லை. இது வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நைட்ல உட்கார்ந்திருக்கும் போது அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்காரு. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் போன் எடுத்து அவரோட ஃப்ரெண்ட் அனில் சாருக்கு கால் பண்றாரு. சார், பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கோக்கெல்லாம் ஒரு கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எமோஷனல் அதிகமாகி ஒரு ஆனந்தத்துல போவாங்க. அடுத்த கொலையை நம்ம இன்னும் பண்ணணும், நம்ம மேல இன்னும் கொஞ்சம் பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோக்கெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லி போலீஸ்கார்ட்ட சொல்றாரு. யோ, நீ மனநல மருத்துவர்னு சொல்லிட்டு நிறைய பைத்தியத்தை பாப்ப, ஆனா அந்த மாதிரி பைத்தியம் என்ன நினைச்சு என்கிட்ட நீ சொல்ற பாத்தியா, இந்த வேலை வச்சுக்காதன்வர், ஏதோ போன பொதுன்னு உன்னை கூட வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. சார், நான் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா சொல்றேன், போலீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கு சொல்லுங்க, இதுக்கு தான் சார் நான் கால் பண்ணேன்னு சொல்லும்போது அவர் பெருசா தூக்கத்தை கெடுக்காதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ நைட் டைம்ல இன்னொரு இடத்துல செக்கிங் நடந்துட்டே இருக்கு. அதுல ஒரு போலீஸ்காரர் எஸ்ஐயா இருக்காரு. அவருக்கு இப்பதான் நியூ மேரேஜ். அவங்க வைஃப் கிட்ட போன் பேசிட்டு அந்த பக்கம் நடந்து போயிட்டே இருக்காரு. டக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர் கட் ஆகுது. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் அதே ஆம்னி வேன் மாதிரி ஒரு லைட் எரியுது. சோ அது பக்கத்துல பார்த்துட்டு யாரா அது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பாக்குறாரு. இவரோட கண்ணுல ஏதோ ஒரு விஷயத்தை பாக்குறாரு. இவர் பார்த்தோன்னே மிரண்டு போறாரு. அடுத்த நிமிஷம் போன் கீழே விழுகுது. தூரத்துல இருந்து ரெண்டு கான்ஸ்டபிள் என்னடா இது சார் போனாரு இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ரிங்டோன் சத்தம் கேக்குது. இது நம்ம சாரோட மொபைல், சார் எங்க போனாருன்னு சொல்லிட்டு தேடுறாங்க, ஒண்ணு கிடைக்கல. அடுத்தது போலீஸ்காரங்க எல்லாருமே வராங்க, மேல இருக்கிற டிஎஸ்பி வராங்க, அந்த லேடி மேடம் எல்லாமே வந்து பாக்குறாங்க. உடனே அந்த போலீஸ்காரர் எங்க போயிருப்பாரு, எப்படி கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க எல்லா டிராபிக்கோட சிசிடிவி கேமராவும் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பெருசா எந்த இடத்துல கிராஸ் ஆன மாதிரியோ இல்ல சந்தேகப்படுற மாதிரியோ எந்த ஒரு விஷயமே போகல. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே வந்துட்டு செக்யூரிட்டி அலர்ட் பண்ணுங்க, ஒரு சிக்னல்ல கூட மிஸ் ஆக கூடாது. நிறைய ஏரியால வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன் வரத பாக்குறாங்க. ரெண்டு கான்ஸ்டபிள் மட்டும் இருக்காங்க. சார், எங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு வேன் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி வாக்கி டாக்கில அலர்ட் பண்ண, இன்னொரு பக்கத்துல அந்த வேனை அப்படியே நிறுத்துங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனை இவங்களை பார்த்தோன்னே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. சேம் அதே வேனு இவங்களை துரத்திட்டு போக பின்னாடி வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த டோரை திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தா கொக்கைன். இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு கும்பல். இந்த வழியா போனாக்கா போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கான்னு சொல்லி இந்த வழியா நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. கில்லரை பிடிச்சிட்டாங்களோன்னு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனா இப்ப அது இல்ல இல்லையா. இன்னொரு பக்கத்துல அந்த சைக்கோ கில்லர் அந்த போலீஸ்காரர் தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம டிஎஸ்பி மேடத்தை ஆபீஸ்ல விட்டுட்டு ஒரு போலீஸ்காரர் இங்க சுவிட்ச் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராரு. அப்படி ஒரு வாயில பீடி வச்சிட்டு இருக்கும் போது ஒரு பாடியை பார்க்க அவரு மிரண்டு போயிட்டாரு. என்னடான்னு பார்த்தா நேத்து கடத்தப்பட்ட அந்த போலீஸ்காரர் இதே இடத்துல சடலமா கிடக்குறாரு. சடலமா கிடைச்ச இடத்துல பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீதி தேவதையோட சிலை. இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வச்சிருப்பாங்க. நீதிக்காக கண்கள் கட்டப்பட்ட ஒரு சிலை. அந்த சிலை இங்க கண்கள் கட்டப்படாம ஒரு இடத்துல இருக்குது. சோ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்க அன்வருக்கு கால் வருது. ஹீரோவா அந்த இடத்துக்கு போறாரு. எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு அனில் வந்துட்டு சொல்றாரு டிஎஸ்பி மேடத்துக்கிட்ட, ஏற்கனவே வந்துட்டு அன்வர் இதை பத்தி என்கிட்ட சொன்னா, அதை நான் அன்னைக்கு விளையாட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். ஆனா இவர் தொடர்ச்சியா வந்துட்டு போலீஸ்காரங்களை கிட்னாப் பண்ணி கொலை பண்றதை நினைச்சா பயமா இருக்கு. இப்போ கடத்தப்பட்ட இறந்து கிடக்குது இல்லையா, இந்த டெட் பாடியிலுமே சேம் அதே பேட்டர்ன்ல கண்கள் இல்ல, இதயத்தையுமே இல்ல, இப்படி உயிரோடு இருக்கும்போது எடுத்திருக்கான். அப்படின்னா நம்ம எங்க மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப இந்த டெட் பாடி கிடைச்சது போலீஸோட குவார்டர்ஸ் பக்கத்திலே இருக்குது. அப்படின்னா அவ்வளவு துணிச்சலா எப்படி போட முடியும் சொல்லிட்டு இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு எவிடன்ஸ் கூடமே கிடைக்கல. நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு சிங்க் ஆகுது. சார், இது என்னவோ எனக்கு பழைய மாதிரி தெரியுது. இதை வந்துட்டு சிசிடிவி கேமராவே ஹேக் பண்ணி புதுசா ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடி போன வீடியோ மாதிரி எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படில ஏதாவது பண்ண முடியுமா, போலீஸுக்குள்ளே வந்து யாராவது ஹேக்கிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. அந்த நீதி தேவதையோட சிலையை பாக்குறாங்க. அந்த சிலையில ஏதாவது பேர் இருக்கும் இல்லையா, அந்த சிலையை செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சா கூட இந்த சிலையை செய்ய சொன்னது யாருங்கிறத கண்டுபிடிச்சா கில்லரை பிடிச்சிடலாம். அந்த மாதிரி சிலையை தேடி பார்த்துட்டாங்க. ஆனா எந்த ஒரு பேருமே எதுவுமே கிடைக்கவே இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கொலை நடந்தது ஃபர்ஸ்ட் டைம். அந்த கொலையில வந்துட்டு இது மாதிரி சிலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லும்போது நாம வந்துட்டு சரியா தேடி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய மணல் கொட்டிருந்தால அந்த மணல் மூடி அந்த ஓரத்துல வந்துட்டு அந்த சிலை கிடைச்சிருக்கு. சோ அப்படி பார்த்தா
முதல் நடந்த இடத்திலும் இதே நீதி தேவதை சிலை, இப்பவும் இதே நீதி தேவதை சிலை, ரெண்டு இடத்துலயுமே கிடைச்சிருக்கு. அப்படின்னா போலீஸ்காரங்க மேல ஏதோ ஒரு வெறுப்புனாலதான் இந்த கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல இந்த ஹேக்கிங் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. இங்க வந்துட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் பயங்கரமான ஹேக்கிங் பண்ணிட்டு இருக்கான். ஏடிஎம்ல போயிட்டு யாராவது பணம் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட பின் நம்பர் பாஸ்வேர்ட் எல்லாம் நோட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ற மாதிரி ஒரு பக்கா கிரிமினல். இந்த கிரிமினல் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவன் தான். சோ ஆனா வந்துட்டு நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்திருக்கான். நிறைய டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் போயிருக்கான், அரெஸ்ட் எல்லாம் ஆயிருக்கான். இப்போ இவனை தூக்கிட்டு வந்து போலீஸ் கஸ்டடியில வைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சிஸ்டத்துல ஹேக்கிங் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஆமா நடந்திருக்கு, இது 3 நாளைக்கு முன்னாடி வந்து நடந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து ஹேக்கிங் மூலமா அந்த மாதிரி பண்ணி கொலாப்ஸ்ல ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களுக்கு கதி கலங்கி போகுது. இவனை நம்ம கூடவே வச்சுக்கோங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஹேக்கிங் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சரி பண்றதாண்டா உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பையனு வேற வழி இல்லாம ஒத்துக்க செய்யறான். இப்ப நிறைய இடத்துல இந்த மாதிரி சிலையை எங்கெங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிட்டு செக் பண்றாங்க. நிறைய இடத்துல ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலயும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே பெருசா கிடைக்கல. இந்த மாதிரியான சிலைகள்லாம் வந்துட்டு இப்ப யாரும் வாங்குறது கிடையாது. இருந்தது 2 சிலை வச்சிருந்தோம், அதுவும் ரொம்ப ஓல்டு, அதுவுமே 2 கோட்ல 2 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. பொதுவா இந்த மாதிரி சிலைகள்லாம் செய்யறது கையால செய்யக்கூடிய ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஆட்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அடுத்ததா யாரை கிட்னாப் பண்ண போறாங்க, யாரை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நைட் டைம் காமிக்கிறாங்க. பயங்கரமான மழை. ஒரு கான்ஸ்டபிள் வெளியே உட்கார்ந்திருக்காரு. அவங்க கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு சார் இந்த மாதிரி தொடர்ச்சியா சில கொலைகள் நடக்குது இல்லையா, இந்த நீதி தேவதை சிலையை பத்தி உங்கள்ட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க. அப்படியாம்மா இருமா, இந்த கேஸ் எடுக்கிறதுல உள்ள இருக்க சார் தான் சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் உள்ள போயிட்டு இருக்க. அவர் வந்துட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது என்ன வந்துட்டு கொஞ்சம் எங்க ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லி இவங்க மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி வெளியே வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு இந்த நீதி தேவதை சிலைகில அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கா சார், எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. டேய் அது ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்க ஒரு கேஸ் டா, அது யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த பொண்ணு இப்ப காணோம். எங்கடா போச்சு, இப்படி கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சேடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுமே வந்து கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி சிசிடிவி கேமரால இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல ஒர்க் ஆகல, ஆனா இவர் வந்துட்டு கேர்லெஸ் தனமா அந்த பொண்ணை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கேயும் வந்துட்டு பெருசா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த நீதி தேவதை சிலையை தான் நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில போலீஸோட ஒரு மீட்டிங் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்குது. அந்த மீட்டிங்ல போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்றாங்க. கில்லர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பவும் போனை நம்மளோட ஹேக்கிங் பண்ணி வாட்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இனிமே ஒவ்வொரு போலீஸ்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், யாரும் தனியா போக கூடாது. அப்படி போற மாதிரினாலும் கிட்டத்தட்ட ஒரு 5-10 மீட்டருக்கு பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணணும், எப்பயுமே கான்டாக்ட்ல இருக்கணும். கண்டிப்பா அந்த சைக்கோ கில்லர் போலீஸ்காரங்களை கிட்னாப் பண்றதுக்காக வருவான், அப்ப நம்ம அவனை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா வந்து பக்கா பர்ஃபெக்ட்டா இருக்காங்க போலீஸ்காரங்க. இந்த தடவை மிஸ்ஸே ஆக கூடாதுன்னு சொல்லி பக்கா பிளான்ல போயிட்டு இருக்க. இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. இப்ப இங்க டிஎஸ்பி மேடம் இருக்காங்க. நைட் டைம் இவங்க ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்காங்க. தூரத்துல பின்னாடி ஒரு 10-20 மீட்டருக்கு பின்னாடி பாண்டியன் சார் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டர்ல வந்துட்டு கால் கனெக்ட்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. ஏன்னா 2 பேர் கில்லர் வந்தா பிடிக்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி இந்த லேடி மேடம் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. பாண்டியன் எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லும்போது மேடம் நான் ஆல்ரெடி வாட்சிங்ல தான் இருக்கேன், பிடிச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க காலிலே வந்துட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. அந்த கார் கிட்ட வருது. டோரை திறந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்க துப்பாக்கி அப்படியே கிட்ட கையில பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ரவுடி பசங்க. என்னம்மா தனியா போற, கூட துணைக்கு நான் வரவா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. துப்பாக்கி எடுத்து வச்சோடனே டே போலீஸ்லாம் சொல்லி அவனுக்கு கிளம்பி ஓடுறானுங்க. இவனுக்கு ஏதோ ரவுடி பசங்க போல இருக்கு பாண்டியன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்துட்டு காலிலே இல்ல. இப்ப என்னடா திரும்பி பார்த்தா அவர் ஓடிட்டு வந்த ஸ்கூட்டி மட்டும் தனியா நிக்குது, போன் கீழே கிடக்குது. அவ்வளவுதான், மேடத்துக்கு அள்ளு விட்டு போச்சு. உடனே எல்லா போலீஸ்காரங்களும் வராங்க. அந்த இடத்துல அவர் காணாம. இப்போ அந்த பாண்டியன் சார் இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு கால் வந்துட்டு கனெக்ட்ல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வீடியோ வந்துட்டு ஆன் பண்ணியே வச்சிருந்தாரு. அந்த வீடியோக்குள்ள பார்த்தா அவர் தூக்கும் போது நரி முகமுடி போட்ட அந்த கில்லர் தான் வந்துட்டு இப்பயும் தூக்கி இருக்கான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ண அதே சைக்கோ கில்லர் தான் இப்பயும் வந்துட்டு இந்த போலீஸ்கார தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம ஹேக்கர் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கத்துல மேல இடத்துல வந்து நம்ம மேடத்தை போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போலீஸ்காரங்களே செத்துக்கிட்டு இருந்தா பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. அமேசான்ல இருந்து ஏதோ ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிருக்கீங்க சொல்லி 2 பேர் மாஸ்க போட்டுட்டு வீட்டுல டெலிவரி பண்ண வராங்க. நாங்க ஏதோ போடலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை இறக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. இங்க வந்துட்டு வைஃப் காரங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் ஏதோ ஆர்டர் பண்ணிருக்க போல வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது நான் எதுவுமே பண்ணலடி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம கல்யாண டேட் முடிஞ்சிச்சு, நான் ஏன் இப்போ உனக்கு கொடுக்க போறேன், அது இல்லாம நம்ம வீட்டுல ஏற்கனவே இருக்க பொருளை நான் ஏன் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேசிட்டே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போலீஸ்காருக்கு இதயத்தை காணா, 2 கண்ணை காணா. அதை பார்த்து மிரண்டு போறாங்க. அந்த அம்மா பயத்துல நடுங்கிட்டு இருக்கு. இங்க போலீஸ்காரங்க ஹீரோ டீம் எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த டெட் பாடியை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நடக்கப்பட்ட அதே பேட்டர்ன்ல இருக்கு, சேம் அதே
அதே சைக்கோ கில்லர் தான், அவன் தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட வைஃபுக்கு பயம் இன்னும் போகல, இருந்தாலும் அவங்களும் ஒரு டாக்டர் தான், இருந்தாலும் அதை ஏத்துக்கிறாங்க. அந்த ஒரு தைரியம் வந்துருச்சு. பாதுகாப்புக்காக 2 கான்ஸ்டபிள் இங்க விடுறோம், பயப்படாதீங்க, சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து இறக்குனாங்க இல்லையா, அவங்க யார் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் பார்த்தா மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கிரைம் லிஸ்ட்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தனோட பேர் வந்துட்டு வருது. அவன் பேரு ஷபீர். இதுக்கு முன்னாடி ஸ்டேட் லெவல்ல வந்துட்டு கொக்கைன் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையுமே கடத்திட்டு இருக்கப்பட்ட ஒரு ரவுடி. அவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஜெயில இருந்திருக்கான். அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இப்போ இதுல கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த கொலையில அவன் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த கொக்கைனை கடத்தும் போது இதே பாண்டியன் சார் தான் இவனை பிடிச்சிருக்காங்க. பிடிக்கும் போதே வந்துட்டு இவன் சொல்லியிருக்கான், என்ன பிடிச்ச போலீஸ்காரன் என்னைக்கா இருந்தாலும் நான் கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவன் பண்ணக்கூடிய ஆளு தான் சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனோட வீட்டுல போய் பார்த்தா அவன் ரொம்ப நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஆளே கிடையாது, தலைமறைவு ஆயிட்டான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் வருது. இப்போ இவனை கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நம்மளோட ஹேக்கர் தான் இருக்கா இல்லையா, அவன் இவனோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இது எல்லாமே ஹேக் பண்ணி அந்த ஹேக்கிங்ல இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணோட டீட்டெயிலாம் எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சிம் கார்டு இவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அந்த சிம் கார்டு அட்ரஸை வச்சு இந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேரா போலீஸ்காரங்க அந்த பொண்ணை போயிட்டு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஷபீர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு நான் சிம் கார்டு வாங்கி கொடுத்தது உண்மை, அவனை நான் லவ் பண்ணது உண்மை, அவன் இந்த மாதிரி கொக்கைன் எல்லாம் கடத்தி ஜெயிலுக்கு போனதால பெருசா அவனுக்கு நான் நிறைய தடவை மெசேஜ் பண்ணேன், அவன் ரிப்ளைவும் பண்ணல, அவன் காணாம போயிட்டான், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்குது. அவன் கடைசியா இருந்த வீடு எங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு அட்ரஸ் சொல்லி விட்டுருது. இப்ப போலீஸ்காரங்க ஒரு பக்கம் அவனோட டீம் வீட்டுக்கு போகுது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவையும் அந்த ஹேக் பண்ணிட்டு இருந்தாலே அவனையுமே காமிக்கிறாங்க. இவன் தான் வந்துட்டு பொதுவா நிறைய ஹேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா இவனோட சிஸ்டத்தை ஹேக்கிங் பண்ணிட்டான் அந்த சைக்கோ கில்லர். ஹேக்கிங் பண்ண உடனே ஒரு வீடியோ வந்துட்டு ஃபுட்டேஜ் வருது. என்னன்னாக்கா அதுல வந்துட்டு இறந்து போனார்ல போலீஸ்காரர், அவரை எப்படி கொலை பண்ணாங்கிற அந்த ஒரு வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அவங்களால பார்க்கவே முடியல, அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயத்தை நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கத்துல இருக்கு. இன்னொரு பக்கத்துல போலீஸ் டீம் எல்லாரும் அங்க போனாங்க இல்லையா, அவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஷபீர்ங்கிறவன் இறந்து போய் பல மாசங்கள் ஆகுது. ஆள் அங்கே பாதி அழுகி போன நிலைமையில தான் கடந்திருக்கான். சோ அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணது இந்த சைக்கோ கில்லரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கெஸ் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப நம்ம ஹேக்கர் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி ஓரளவுக்கு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு. போலீஸ்காரங்க மத்தியில இன்னும் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகுதே தவிர குறைவே இல்லை. அந்த கிடைக்கப்பட்ட அந்த நீதி தேவதையோட சிலையை வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, ஏதாவது ஒரு பேர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்படி நம்ம ஹீரோ வீட்டுல வந்ததுல டெட் பாடி, அந்த டெட் பாடியில இருந்த நீதி தேவதையோட சிலையில மட்டும் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துட்டு போட்டிருக்கு. இந்த இடத்துல பொதுவா சிலைகள் செய்யக்கூடிய ஒரு இடம். இப்ப போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஹீரோவும் அனில் சாரும் சொல்ல டிஎஸ்பி மேடம் உடனே போயிட்டு அங்க வெரிஃபிகேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நீதி தேவதை சிலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு, நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா மேடம், மொத்தம் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 சிலையை செஞ்சேன். அது ஒண்ணு என்னோட திருப்திக்காக நான் செஞ்சேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 5 சிலையை செஞ்சேன். அவன் 5 சிலையை வாங்கிட்டு போயிருக்கான். இது வரைக்கும் நடந்தது பாத்தீங்கன்னா 3 கொலைகள் இருக்கு. இன்னும் 2 கொலைகள், அது யாருங்கிறத நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆகுது. சரி அவன் ஆள் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டா, சிலையை செஞ்சு கொடுத்தது கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு ஆள் தோற்றம் தான் அவன் அப்படின்னு இந்த பெரியவர் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி இதை பத்தி ஏன் இவ்வளவு நியூஸ் பிரபலமாகுது, ஏன் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பக்கத்துல இருக்கா இல்லையா, இந்த பொண்ணு தான் ஒரு டைம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நைட் டைம்ல வந்து சொல்லியிருப்பா இந்த மாதிரி நீதி தேவதை சிலையை பத்தி உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு. அந்த கான்ஸ்டபிள் உள்ள போனோடனே இந்த பொண்ணுக்கு ஒரு இன்டர்நெட் கால் ஒன்று வந்திருக்கு. அந்த காலை அட்டன் பண்ணி பேசணும், இந்த விஷயத்தை பத்தி நீ அங்க சொன்னீங்கன்னா ஒன்னே உங்க அப்பாவையும் கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் உயிருக்கு பயந்தும் தங்களை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு நினைச்சுமே அந்த விஷயத்தை யார்கிட்டயும் பெருசா ஷேர் பண்ணிக்கல. இப்போ நீங்க எப்படியே தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க டிஎஸ்பி மேடம், சரி நீங்க அவனை நேர்ல பாத்திருப்பீங்களா, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி அவனோட உருவத்தை சொல்லுங்க, நாங்க ஒரு டிராயிங் மாஸ்டர் வச்சு வரைஞ்சி அவனை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் இந்த கிழவன் ஒரு ஷாக்கை தூக்கி போடுறான். கண்ணாடியை கழட்டி பார்த்தா, நான் யார்கிட்டயாவது சொல்லிடுவேன், அவனோட உருவத்தை காமிச்சிருவேன் சொல்லிட்டு என் கண்ணு தெரியாத அளவுக்கு என் கண்ணுல ஒரு கெமிக்கல் ஊத்தி கண்ணு தெரியாம பண்ணிட்டான். அன்னைக்கு என் பொண்ணுங்க இல்ல, அவன் ஹாஸ்டல்ல இருந்தான். அதனாலதான் எங்களால பெருசா அவனை அடையாளமும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நான் சிலையை செஞ்சு கொடுக்கும் போதே அவன் என்கிட்ட ஒரு கண்டிஷன் சொன்னான். பொதுவா சிலையில வந்துட்டு நாங்க பேர் போடுறது வழக்கம், ஆனா நீங்க எந்த பேரும் போடக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட
கேட்டான். இருந்தாலும் அதை வந்து என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு சிலையில மட்டும் எங்களோட பேரை நாங்க தெரியாத மாதிரி இடுப்பு கிட்ட போட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் சொல்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு இதுலயும் பெரிய ஏமாற்றம் பெருசா எதுவும் கிடைக்கல. இப்ப ஹீரோ மட்டும் ஒரு கார்டை கொடுத்துட்டு திரும்ப ஏதாவது டவுட் வர மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டு ஹீரோ விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாரு. இப்ப போலீஸ்காரங்களா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கிழவனுக்கு உண்மையிலே கண்ணு தெரியலையா இல்ல கண்ணு தெரியற மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல அது எல்லாமே உண்மைதான், பெருசா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப ஹாக்கிங் பண்ணிட்டு இருந்தா இல்லையா அவனை காமிக்கிறாங்க. அவன் புதுசா வந்துட்டு ஒரு செட்டிங்ஸ் உருவாக்கிறான். எல்லாரோட மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் அந்த மொபைல் கீழே விழுந்தா அப்படின்னாக்கா உடனே வந்துட்டு லொகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் ஆகிடும். இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு இருக்க எல்லா போலீஸோட ஆப்லயும் ஏத்திக்கிங்க, இது எப்பயாவது நமக்கு உதவும் சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேரை போலீஸோட டிபார்ட்மெண்ட் ஆப்ல இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கத்துல இருக்க இங்க எல்லா போலீஸ்காரங்களும் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்க எல்லா டிராபிக் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வித்தியாசமா ஏதாவது கார் போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்துல அந்த ஹேக்கிங் பிரதர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு போலீஸ்காரர் இங்க இருந்து கிளம்பி ஒரு ரூம் போறாரு. ரூமுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன அடுத்த நிமிஷம் பார்த்தா திருப்பி பார்க்கும்போது ஒரு ஓனாய் போட்ட ஒரு ஃபேஸ் கட். அந்த ஓனாய் போட்ட ஃபேஸ் கட் அதே கில்லருங்க இவரை கிட்னாப் பண்ண வந்திருக்காங்க. ஆனா இந்த போலீஸ்காரர் கொஞ்சம் தைரியமா இருக்காரு. இன்னொன்னு ஏதோ பின்னாடி லைட் அடிக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கெல்லாம் மசியல. இப்ப 2 பேர் வந்திருக்கானுங்க. 2 பேத்தையுமே வந்து போட்டு பொலன்னு பொளக்குறாரு. அவனுங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடிச்சு தூக்கிட்டு போறானுங்க. போனு கீழே விழுகுது. விழுந்த அடுத்த செகண்ட் ஒரு பக்கம் லொகேஷன் ஷேர் ஆகுது. இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ போலீஸ் டீம் எல்லாரும் கிளம்பி வராங்க. ஆனா இவங்க வரதுக்குள்ள அவனுக்கு தூக்கி போட்டு கிளம்பிட்டானுங்க. இப்ப போலீஸ்காரங்க இந்த லொகேஷன் வந்து பார்த்தா வெறும் போன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அடுத்து அந்த டெட் பாடி எங்க போட போறானுங்கன்னு தெரியல. போடும்போதாவது அவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல போலீஸ்கார டீம் பயங்கரமா வேலைப்பாடு பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வீல் சேர்ல ஒரு 2 லேடி ஒருத்தரை தள்ளிட்டு வந்தாங்க. இறங்கும் போது அவங்க இறங்கி போயிட்டாங்க. ஆனா கடைசியா பார்த்தா அந்த ஆள் மட்டும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா நேத்து கடத்தப்பட்ட அதே போலீஸ்காரு டோப்பா முடிய வச்சு ஆள் கெட்டப்பே உருக்குலைச்சு இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சேம் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி நடந்த அதே கொலைகள். அந்த ட்ராலியை தள்ளிட்டு வந்தது யாருன்னு பார்த்தா வீல் சேர் தள்ளிட்டு வந்தது ஒரு 2 லேடி. இந்த லேடி யார் அப்படிங்கறத இவங்களால பெருசா கணிக்கவே முடியல. இது யாரா இருக்கும்னு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அடுத்து டெட் பாடி வச்சு செக் பண்ணும்போது சேம் இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா அதே மாதிரி கொலை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நீதி தேவதை சிலை கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண கில்லர் அதே மாதிரி தான். ஆனா இதுல ஒரு விஷயம் மட்டும் நடந்திருக்கு. இவங்களோட உடம்புல பயங்கரமான காயங்கள் இருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவா கில்லர் வந்துட்டு ஒரு மயக்கமோ இல்ல மயக்கம் ஏற்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்றான். ஆனா அது வந்துட்டு இவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதனால இவங்க கில்லர் கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. அப்படின்னா கில்லர் ஒருத்தன்ல 2 பேரா இருக்கலாமோ வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த கொலை மாதிரி இல்லாம ஒருவேளை புதுசா யாராவது இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ்காரங்க டவுட் பண்றாங்க. ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ யோசனைப்படி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா கிட்னாப் பண்ணும்போது ஒரு விதமான இந்த சுருள் மாதிரி இருக்கு இல்லையா இந்த லைட்டை காமிச்சு அப்படின்னா நம்மளோட போக்கஸ் ஃபுல்லாவே இதுல போகும். சில பேர் கவன சிதறல மயக்கம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கூட இந்த கிட்னாப்ஸ் எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எது எப்படியோ இனிமே வந்துட்டு இந்த கேஸ்ல நான் இருப்பனா இருக்க மாட்டேன்னா எனக்குனே தெரியல அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி மேடம் சொல்றாங்க. ஏன்னா இந்த கேஸை வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக புதுசா ஒருத்தவங்கள அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஃபேமிலியோட இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ ஃபேமிலியோட இருக்கும்போது கையில ஒரு மாதிரி ஸ்பின் பண்ணுவாங்க இல்லையா அந்த டாய்ஸ் வந்துட்டு அவரோட குழந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கு. அந்த டாய்ஸை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இதுக்கு முன்னாடி இது யார் கையிலே வச்சு நம்ம பார்த்திருக்கோம், போலீஸ் ரெக்கார்ட்ல இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் வரும்போது அது போயிட்டு அந்த ஹேக் பண்றாங்க இல்லையா அவங்க கிட்டயும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லேடி கிட்ட போயிட்டு கொடுக்குறாரு. கொடுத்து இந்த மாதிரி கேம் விளையாடிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற மாதிரி நான் பார்த்திருக்கேன், போலீஸ் ரெக்கார்ட்ல அது இருந்திருக்கு, அது யாருன்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது கேரளாவோட ஃபைல் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு எடுத்து பாக்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது தான் சைமன் சொல்லிட்டு ஒரு சைக்கோவோட டீடைல் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இந்த சைமன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொலை பண்ற படங்கள் குத்துற படங்கள் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு அவன் ஆளு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்கான். எப்பயுமே தனிமையை வந்துட்டு அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு ஆளா மாறி இருக்கான். வீட்டுல நிறைய தடவை பணங்கள் காணாம போயிருக்கு. அப்படிலாம் அவங்க அப்பா யாரு எங்க போகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துதான் இவன் நிறைய வந்துட்டு வீடியோ கேம் விளையாடுறது சிஸ்டம் வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்ணியிருக்கான். தனிமையிலே இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா திட்டி இருக்காங்க. ஆனாலும் இவனால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஒரு கட்டத்துல இவனை வெறுக்க ஆரம்பிச்சதுனால இவன் நம்ம தனிமையை அதிகமா நேசிக்கிறோம் சொல்லி அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணானே தெரியல போலீஸ்காரங்க விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ரொம்ப நாளா காணாம போயிட்டாங்களாம். அதை பத்தி இவனை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஒரு போலீஸ்காரர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா வாட்டர் பாட்டில தண்ணி இல்ல. பக்கத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள கையில காலு எல்லாமே துண்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே அவரே மிரண்டு போயிட்டாரு. தான் பெத்த அப்பா அம்மாவே கொலை பண்ணியிருக்கிற ஒரு சைக்கோ சைமன் தான் இந்த பையன். அப்படி இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரும்போது தான் கையில வந்துட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே வெளியே வந்திருப்பான். அந்த போட்டோ தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ கையில கிடைச்சிருக்கு. இப்ப இவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இவனை அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ்ட போயிட்டு விசாரிக்கும் போது இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி நாங்க ஜெயில தூக்கிட்டு போய் போட்டோம். ஆனா
ஜெயில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதுல இவன் இறந்து போயிட்டான், இப்ப கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இதுல நம்பிக்கையே கிடையாது. இல்ல சார், நீங்க ஒழுங்கா விசாரிக்கலன்னு நினைக்கிறேன், அவன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானோ எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சாரி இது முடிஞ்சு போன கேஸ், அவன் இறந்து போயிட்டான், டெத் ரெக்கார்டு எல்லாமே இருக்கு, தேவையில்லாம நீங்க போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்லி அங்க இருக்க போலீஸ்காரர் சொல்றாரு. இப்ப இதே போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம ஹேக்கர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவன்கிட்ட கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரிக் ஆகுது. சார் இது வந்து பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோவையும் இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் கொலை பண்ணிட்டு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போனாங்க இல்லையா, அங்க 2 பொண்ணுங்க இருந்தாங்க பாருங்க. ஆக்சுவலி அந்த 2 பொண்ணுங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருத்தன் இவன் தான் லேடி கெட்டப்ல இருக்கான், அப்படின்னா இவன் சாகல உயிரோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த டீடைல் எடுத்துட்டு அங்க இருக்க ஒரு போலீஸ்காரர் போய் பாக்குறாரு. நேத்து நைட்டு பார்த்தார் இல்லையா, சார் இங்க பாருங்க ஒரு பக்கா எவிடன்ஸ் கிடைச்சது, நேத்து கேட்டதுக்கு சைமன் செத்துறான்னு சொன்னீங்களே, அவன் சாகல லேடி கெட்டப்ல இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, ஆமா சார் நேத்து வரைக்கும் அவன் சாகல தான், எங்களுக்கே நேத்து தான் தெரியும், ஆனா இப்ப அவன் செத்துட்டான். அவன் கூட இருக்கிறது அரவிந்த் சொல்லி ஒரு பையன், ஜெயில இருக்கும்போது அவன் கூட ரொம்ப நெருக்கமா இருந்த இன்னொரு சைக்கோ, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் வெளியே வந்திருக்கானுங்க தப்பிச்சு. அப்படி தப்பிச்சு நிறைய கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க போல இருக்கு. ஆனா இப்போ அவங்க வீட்டுல ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் துப்பாக்கியில சுட்டு இறந்து போயிட்டானுங்க. அந்த டீடைல் நேத்து தான் கிடைச்சது. அந்த கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்த கேஸை வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக வேற ஒரு போலீஸ்காரரை போட்டிருக்காங்க. அப்போ இனிமே வந்துட்டு தொடர்ச்ச கொலைகள் நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க ஹீரோ மட்டும் இல்ல இது அந்த சைக்கோ கில்லரே கிடையாது, இது வேற அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கு, இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இவங்களா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த 16 கொலைகள் பண்ணாலியா, 16 கொலைகள் பண்ணிட்டு அடுத்ததான் அந்த சைக்கோ கில்லர் வந்துட்டு தன்னைத்தானே சாக மாட்டாங்க, அவங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் கொலைகள் பண்ணணுங்கிற ஆர்வம் தானே அதிகமாகும். அப்படி இருக்கும்போது இவனுங்களா ஏன் ஒருத்தன் மாட்டி ஒருத்தன் சுட்டுக்கிட்டானுங்க செத்துக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலையை செஞ்சு கொடுத்தாரு இல்லையா, அந்த இடத்த காமிக்கிறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு யாரோ வந்துட்டு ஒரு சிலையை வாங்கிட்டு போற மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு காமிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு கால் வருது. ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கேட்டீங்களா அவன் ஆள் எப்படி இருப்பான், அவனை காட்ட முடியுமான்னு, இந்த தடவை வந்தான். என்கிட்ட ஒரு சிலை எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா, அந்த 6வது சிலையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அப்ப மீதி இருக்கிற சிலைகள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கொலை பண்ணது அவன் தான். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு சிலையை வாங்கிட்டு போயிருக்கான். இது யாருக்காக, அப்ப இன்னொரு கொலை நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம கிழவனாலதான் கண்ணு தெரியாதே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளாம் யோசிக்கலாம். இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அவன் வர்றது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணு அமைதியா அசையாம இருந்திருக்கான். அவன் போகும்போது அவ ஒளிஞ்சு நின்று பார்த்திருக்கான். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டேலண்ட், டிராயிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வரைவா. அப்படி அவ பார்த்த உருவத்தை வரைஞ்சி இங்க நம்ம ஹீரோக்கு காமிக்க ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா பார்த்தது ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் பெஞ்சமின். ஏன்னா இவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநல மருத்துவர் தான். நம்ம ஹீரோவும் ஒரு மனநல மருத்துவர். அப்படி இருக்கும்போது இவர் பெஞ்சமின் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஹீரோ உடனே வந்து கிளம்பி பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதரை போயிட்டு பாக்குறதுக்காக போயிருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது தான் ஒரு பிளாஷ்பேக் இங்க நமக்கு காமிக்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு தான் பொண்ணையை கற்பழிச்ச ஒரு வழக்குல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவன் தனியா இருக்கிறத பார்க்க முடியாம அங்க இருக்கிற ஒரு ஃபாதர் இவரை கூட்டு வந்து தன்னோட வீட்டுல அடக்கம் கொடுத்திருக்காரு. அப்படி அடக்கம் கொடுத்த அவர்கிட்ட இந்த பையன் மட்டும் உண்மையை சொல்லியிருக்கான். அப்படி இந்த பெஞ்சமின் என்ன உண்மையை சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி. அம்மா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்களே சொல்லி அந்த வருத்தம் கொஞ்சம் கூட தெரியாம அப்பா அவ்வளவு அன்பாவும் பாசமாவும் வளர்த்துட்டு வந்தாரு. அவங்களோட அப்பா பேரு லூயிஸ். லூயிஸுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் தான் பெஞ்சமின், இன்னொரு பொண்ணோட பேரு ரிபேக்கா. இவங்க 2 பேருமே ஸ்கூல் படிக்கிறாங்க. ரொம்ப பாசமா பாத்துக்கிற ஒரு அப்பா. இவங்களோட வாழ்க்கை இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ரெபேக்கா ஸ்கூல்ல வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன ஏதுனே தெரியல. டாக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லூயிஸை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசுன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா கூட இருக்கலாம், உங்களால நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. உங்களோட பொண்ணு கன்சீவா இருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு தலையை வெடிச்சு போகுது. என்னங்க நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ தப்பா ரிப்போர்ட் கொடுத்துறீங்கன்னு நினைக்கிறேன், அவ சின்ன குழந்தை, அவளுக்கு எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அது ரொம்பவே அளவு கடந்து போயிடுச்சு, இனிமே அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, அவளோட உடம்பு அதுக்கு தாங்காது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான காரணம் யாருன்னு கேட்டா அது அந்த பொண்ணு சொல்லல, பயந்துட்டு சொல்லாம விட்டுருக்கான். அப்படி இவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டாங்க. ஆனா யார்கிட்டயுமே அந்த பொண்ணு பயத்தினால பெருசா சொல்லவே கிடையாது. ஆனா ஒரு தடவை அப்பாவுக்கு வந்துட்டு இருந்தாலும் பொண்ணு மேல அவ்வளவு பாசம். நைட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போற, நடந்துருச்சு, சாப்பிட்டுட்டு அது நிம்மதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அப்பா கிட்ட மட்டும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்படி இந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாளா பாலியல் கொடுமைகள் கொடுத்தது யாருன்னு பார்த்தா ஊருக்குள்ள பேரு புகழ் மதிப்பு மரியாதை செல்வாக்கு மிக்க ஒரு ஃபாதர். அவரோட பேரு பெர்னாண்டஸ். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவர்கிட்ட கம்ப்யூட்டர் கிளாஸ் கத்துக்கிறதுக்காக ஊர் மக்களை நிறைய பொண்ணுல கூப்பிட்டு கத்து கொடுக்கறது ஒரு வழக்கம். அப்படி கத்து கொடுக்கும் போது இவர் நெருங்கி அந்த பொண்ணு கிட்ட தப்பா இருந்துகிட்டும் அந்த பொண்ணு மிரட்டி இருக்காரு, தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்னுடுவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மிரட்டி இருக்காரு. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் அந்த பொண்ணு தான் அப்பா கிட்ட சொன்னேன்னு அவர் அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அங்க இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இறந்து போனவர் கரண்
பிளான்ட்ல இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அப்பாக்காரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் தான், அவர் வந்துட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்க போலீஸ்காரங்க நேர கிளம்பி அந்த ஃபாதர்ட்டே போயிருக்காங்க. இந்த மாதிரி உங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டா, எங்களுக்கு நீங்க நிறைய பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த கேஸை நான் வேற மாதிரி மாத்திரன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கிக்கிறானுங்க. இவங்க எவ்வளவு பணம் கேட்கறாங்களோ அவ்வளவு பணத்தை கொடுத்திருக்காங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அடியாளுங்களை கூட்டு போயிட்டு வீடு புகுந்து லூயிஸை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவங்க பையன் பெஞ்சமின் இருக்கான் இல்லையா, அவனையுமே பயங்கரமா அடிச்சுட்டு ரெபேக்காவை அடிச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகும்போது அப்பாக்காரர் வந்துட்டு காலை பிடிச்சு கதறாரு, சார் நான் நீதி கேட்கணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்தேன், ஆனா எனக்கு நீதி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் பையனை என் பொண்ணு விட்டுருங்க, அவங்களோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவும் கொடுத்திருக்கான். என் பொண்ணோட கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயத்தை இந்த மனுஷன் ஒத்துக்கிட்டான் இல்லையா, அதோட அசிங்கத்தோட ஊர் மக்கள் எல்லாருமே இவரை பார்க்க முடியாம பேச முடியாம ரொம்ப நொந்து இருக்காரு. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு ட்ரஸ்ட் மூலியமா பார்த்து அந்த பொண்ணை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பையன் இருந்தாலே அந்த பையன் மட்டும் அழுதுகிட்டு அதே ஊருக்குள்ள இருந்திருக்கான். கடைசியா வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது தான் பையன் போயிட்டு பார்த்திருக்கான் அப்பாவை. அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ எப்படியாவது ரெபேக்காவை வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் படிச்சு பிரியால ஆகி நீயும் தங்கச்சியும் ஒன்னா சந்தோஷமா வாழணும், அதுதான் என் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு பயங்கரமா அழுதுருக்காரு. ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே அவரால் மனசு கேட்காம ஜெயிலுக்குள்ள தூக்கு மாட்டி இறந்துட்டாரு. சோ இறந்ததுக்கு அப்புறம் இறுதி அஞ்சலி செலுத்திருக்காரு. அப்படியே அந்த பையன் அழுதுட்டே இருக்கும்போது அதே கீழே நின்று அந்த ரெண்டு போலீஸ்காரனுங்க பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அன்னைக்கு அவங்களை அடிக்கிறதுக்காக ஓடி இருப்பான். ஆனா அந்த ஃபாதர் தத்து எடுத்தார் இல்லையா, அவர் வந்து தடுத்து இதை பாரு, இதுக்கு இது தீர்வுலன்னு சொல்லிட்டு நல்லா படிக்க வச்சிருக்காரு. 10th நல்ல மார்க். அதுக்கப்புறம் அவன் வெளிநாட்டுக்கு போனான், வெளிநாட்டுல படிச்சான். அங்கிருந்து நிறைய தடவை இவருக்கு கால் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அவனை பெருசா கவனிக்கல. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணு ரெபேக்கா என்ன ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா இல்லையானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப இருக்க அனிலுக்கு தான் போன் பண்றாரு. ஏன்னா அன்னைக்கு அந்த கேஸை எடுத்து இந்த மாதிரி நாசமா பண்ணதே இங்க இருக்காரு இல்லையா போலீஸ்காரு, இந்த அனில் தான், உங்களை நான் பார்க்கணும், உங்களை மீட் பண்ணணும், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லும்போது தூரத்துல அந்த ஃபாதர் வந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல. உடனே வந்துட்டு அந்த லொகேஷனுக்கு போறாரு. போனு கீழே விழுந்துருச்சு. அந்த ஒரு பக்கம் ஹேக்கருக்கு மெசேஜ் வார்னிங் எல்லாம் போயிடுச்சு. இங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அந்த இடத்துல அவரை காணோம். என்னடா இது காணாம போயிட்டாரு, கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு ட்ரோன் மட்டும் பறந்துட்டு இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட ட்ரோனை வச்சு செக் பண்ணும்போது அந்த வேன் வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி அந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு இப்ப கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். சிக்னல்ல நிறைய இடத்துல செக் பண்ணி பாக்குறாங்க, சிசிடிவி கேமராவெல்லாம் வச்சு பாக்குறாங்க. இந்த வேன் எங்க போச்சு எங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே கிடைக்கவே இல்லை. இப்போதான் ஒரு வழியா மேட்சிங் ஆயிடுச்சு. அதே வேன் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னி ஃபார்முக்கு போகக்கூடிய ஒரு வேனை மேட்ச் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல இங்க நமக்கு அந்த சைக்கோ கில்லரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் சைக்கோ கில்லரே கிடையாது, இவன் நிரபராதி தான். கூட இருக்கான் பாத்தியா, இவனுக்கு தான் இவங்களுக்கு சேர்ந்து துரோகத்தை பண்ணிருக்காங்க. அதை பழி தீக்கிறதுக்காக தான் இப்ப கட்டி போட்டு வெட்டலான்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோ போலீஸ் டீமை கூப்பிட்டு அந்த லொகேஷனுக்கு வந்துட்டாரு. உள்ள போய் பாக்குறாரு. உள்ள போய் பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் அந்த வில்லனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ரெண்டு பேத்துக்கு சண்டை நடக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாக போற தருணம் கடைசியா அந்த டிஎஸ்பி மேடம் வந்து கட்டை எடுத்துட்டு வந்து அந்த சைக்கோ கில்லர் தலையில அடிக்க அவன் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறான். இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயாச்சு. அந்த அணில காப்பாத்திட்டாங்க. இப்ப போலீஸ்காரங்க மீடியா கீடியா எல்லாத்துலயுமே வந்துட்டு பரபரப்பா பேசப்படுது. இவ்வளவு நாளா தொடர்ச்சியா போலீஸ்காரங்களை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண அந்த சைக்கோ கில்லரை நாங்க கண்டுபிடிச்சாச்சு, அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக நம்ம அனில் வராரு. அனில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைஃபை வெளியே இருக்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறாங்க. இதை பாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் என்ன பண்ணட்டும், மேல இருக்கிற பொலிட்டிக்கல் பவர் மேல இடத்துல என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யணும், ஏன்னா நானும் ஒரு போலீஸ்காரன் இல்லையா, அதனாலதான் நான் செஞ்சேன், இதுல ஏன் தப்பு எதுவுமே கிடையாது, இந்த விஷயம் எனக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும், பெருசா வெளியே சொல்லாத. அந்த அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்களே சைக்கோ கில்லர், அவனுமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே போலீஸ்காரங்கிட்ட சொல்லல. மேல அதிகாரிங்க எதுக்காக அந்த கில்லர் தொடர்ச்சா போலீஸை மட்டும் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரணத்தை கேட்கும்போது இங்க இருக்க போலீஸ்காரங்க விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு சபரின்னு சொல்லிட்டு ஒரு கிட்னாப்பர் இருந்தார் இல்லையா, இந்த கொக்கைன் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தானே, அவனை வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே டீலருங்க தான், வெளிநாட்டுல இருந்து நிறைய சப்ளை இருக்கு, போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க, தம்பளையும் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பக்கா பிளான போட்டு அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. போலீஸ் இவங்களுக்கு எதிராக செயல்பட்டதால போலீஸ்காரங்களை தொடர்ச்சியா கிட்னாப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இது எல்லாமே இவங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு காரணத்துக்காக சொல்லி இந்த கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த லேடி மேடம் போயிட்டு விசாரிச்சிருக்காங்க, ஆனா நீ இந்த காரணத்துக்காக கொலை பண்ணல, வேற என்ன காரணம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே அந்த பெஞ்சமின் வந்துட்டு பெருசா எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்கான். கடைசியா நம்ம ஹீரோ போறாரு. ஹீரோ போனவனே ஹீரோ கிட்ட மட்டும் அவன் பேச ஆரம்பிக்கிறான். நீ பயங்கரமான பிரில்லியன்ட் தெரியுமா, சின்னதா கையில ஒரு டாயை வச்ச, அந்த டாயை வச்சு நீ மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்துடல, உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன், ஜெயிலுக்குள்ள வந்துட்டு சைமன் வந்துட்டு இறந்து போனதா ஒரு கதை இருந்தது இல்லையா, அந்த கதை அந்த டெட் பாடி யாருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், யாருது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இங்க இன்னொரு ட்விஸ்டோ கொடுக்குறாங்க.
ஆக்சுவலி உங்களோட தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு ஃபாதர் வந்துட்டு தொந்தரவு கொடுத்தார் இல்லையா, அவர் தானே அந்த கர்ப்பத்துக்கு காரணம். அவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அவரை கொலை பண்ணி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி அது உள்ள அந்த டெட் பாடியை போட்டுட்டு சைமனுங்கிற அந்த சைக்கோவை வெளியே கொண்டு வர வச்சு கிட்னாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காரு நம்ம இப்ப இருக்கிற பெஞ்சமின். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா மாஸ்டர் பிளான். தான் கிட்னாப் பண்ணி கொலை பண்றதுக்கு அவங்களையும் யூஸ் பண்ணிக்கிட்ட, அவங்க தெரியணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பிடிக்கலான்னு நாங்க போகும்போது அவங்களையுமே நீ கொலை பண்ணிட்ட, நீ பக்கா பிரில்லியன்ட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஆளு வில்ல வந்துட்டு பயங்கரமா சிரிக்கிறான். இப்ப சிரிச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க, கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. ஆனா கோர்ட்டுக்கு போற வழியில போலீஸை இவ்வளவு நாள் கொலை பண்ணாங்க இல்லையா, அதனால தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு லாக்அப்லாம் கழட்டி விட்டு துப்பாக்கியால சுட்டு அவனை கொலை பண்ணிடுறாங்க, என்கவுண்டர் பண்ணி சாகடிக்கிறாங்க. அவன் சாகும்போது அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்த நாட்கள், அவங்க தங்கச்சியை மிஸ் பண்ண அந்த ஒரு நாட்கள், அது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு சாகுறான். அதே இடத்துல நம்ம அனில் சாரு நின்றுட்டு தான் இருக்கிறாரு, எதுவுமே பேசல. இதுல நீதி எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்ல இல்லையா. தப்பு செஞ்சவனுக்கு நிரபராதின்னு பேரு, தப்பே செய்யாத ஒரு நிரபராதி கொலைகாரன்னு பேரு கொடுத்து போட்டு தள்ளிட்டானுங்க. இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனில் அங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி அவர் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ பேசணுங்கிறதாக வீட்டுக்கு போறாரு. அப்படி நம்ம ஹீரோ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி போறான். வீட்டுக்குள்ள கதவு தட்டிட்டே இருக்காரு. அனில் சார் இன்னுமே கதவு திறக்கல. என்னடான்னு சொல்லி கதவு அப்படியே லைட்டா திறந்து பார்த்தா தூரத்துல அணில குப்பர் அடிச்சு படுத்து கிடக்குது. என்னடான்னு பார்த்தா அணில போட்டு தள்ளியாச்சு. யாரா போட்டு தள்ளாங்கன்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது, பைபிள்ல பின்னாடி ஒரு பொண்ணு கிராஸ் ஆச்சு இல்லையா, அந்த பொண்ணா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல இறங்கி போயிட்டு பாக்குறாரு. அந்த பொண்ணு கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கா. ரெபேக்கான்னு கூப்பிட்ட அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு திரும்பி பாக்குது. இங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்துல நம்ம பெஞ்சமினோட தங்கச்சி, அவ கன்சீவா இருந்தா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் இப்ப வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்கான். தான் அப்பாவை சாகுக்கான காரணம் இவனுக்கு தான், தான் வாழ்க்கை, தான் குடும்பம், சந்தோஷம் எல்லாத்தையுமே கெடுத்தது இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையுமே பழித்தி தேய்ச்சி கொன்னாச்சு, அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை எப்படி முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.